சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரை ஏன் கூட்ட வேண்டும் என காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் மத்திய அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ப. சிதம்பரம், ஏப்ரல் 16, 17, 18 ஆகிய தேதிகளில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையும் கூட்ட மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 543 816 அதிகரிப்பது மற்றும் தொகுதிகளை மறுவரையறை செய்வது தொடர்பான மசோதாக்கள் கொண்டுவரப்போவதாக செய்திகள் வந்துள்ளது. அடுத்ததாக தொகுதிகளை மறுவரையறை செய்யும் மசோதாவும் கொண்டுவரப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களைச் சேர்ந்த மொத்தம் 67 எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தேர்தல் பணிகளால் அவைக்கு வர முடியாத சூழலை உருவாக்கி மசோதாக்களை உருவாக்கி மத்திய அரசு முயல்வதாக கூறப்படுகிறது எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்க்கட்சிகள் அனைத்தும் எதிர்த்து வாக்களித்தால் இரு அவைகளிலும் இந்த மசோதா தோல்வியடையும் என்பதால் தேர்தல் நடைபெறும் நேரத்தில் நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டுவது சதி, அரசியல் சாசனத்தில் மோசடி என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசின் இந்த அவசர நடவடிக்கையை கடுமையாக கண்டிப்பதாக ப. சிதம்பரம் கூறியுள்ளார்.